வந்துங்க பனங்கிழங்குங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் 3/4 அளவு தண்ணி ஊற்றிங்க. ஒரு 20 நிமிஷம் இந்த பாத்திரத்தை மூடி வச்சு, கரெக்டான பாத்திரத்தை மூடி வச்சு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. 20 நிமிஷம். நம்ம இதை தனியாக எடுத்து ரெண்டாக இது பண்ணி மஞ்சள் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏற்கனவே எப்படி வேக வைக்கணும் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3/4 கிலோ திராட்சைங்க, மஞ்சள் தூளுங்க, உப்பு போட்டு நல்லா ஃபில்டர் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்குதுங்க. கழுவி எடுத்து வச்சுட்டுங்க, இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம இது எல்லாம் அந்த அழுகின பழத்தெல்லாம் எடுத்துட்டேங்க. அப்படியே இதை உருவி இதில் போட்டுட்டு பழத்தை நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாங்க. கையை க்ளீனாக கழுவிட்டு கையில் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம வடித்து குடித்தோம்னா கொஞ்சம் தோவரெலாம் இல்லாமல் நல்லா இருக்குங்க. வயசானவங்க, முடியாதவங்க, கன்சீவாக இருக்கிறவங்களுக்குங்க, குழந்தைகளுக்கு, எங்களுக்குலாம் கொஞ்சம் மத்தியான டைம் நம்ம கொடுக்கலாங்க. இப்போ வந்து எப்படி ஜூஸ் புளியாதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இது வந்து அப்படியே தனித்தனியாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து அழுகின பழமெல்லாம் எடுத்துட்டேன், அதனால் அப்படியே பொரிச்சு போட்டுக்குவோம். பொரிச்சு போட்டுங்க அப்படி நல்லா கையில் கசக்கி விட்டுருவோம். கசக்கி விட்டு இந்த ஜல்லடையில் வச்சோம்னா நமக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கிடைக்கும். மிக்சியில் போட்டு அடிக்கலாம், விதையோடு சேர்ந்து அடிக்கிறது அதுவும் நல்லதானுங்க. அது தோல் எல்லாம் சேர்ந்து நல்லா நைஸாகிடும். வடிக்கிறதுக்கு சிரமங்க, அது சத்தானது தானுங்க. திராட்சை விதையும் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி இது மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருக்குங்க, குழந்தைகள்லாம் விரும்பி குடிப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கலர் வந்து பிங்க் கலரில் வந்துடும். இது வந்து ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குங்க. அதனால் இது மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். கையை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். ஹேண்ட் வாஷ் போட்டாலும் அந்த வாஷம் வரும். ஹேண்ட் வாஷ் போட்டுட்டு மறுபடியும் ஏதாச்சும் இந்த கடலை மாவு ஏதோ இந்த இட்லி மாவு ஏதாச்சும் உங்களை நம்ம கையை கழுவிட்டு அந்த ஹேண்ட் வாஷ் வாசம் போயிடும். எப்போவுமே இந்த புளியெலாம் கரைக்கிறப்பவும் நம்ம அந்த மாதிரி தான் கையை நீட்டாக கழுவிட்டு தான் புளி கரைக்கிறதுங்க. இட்லி மாவு கரைக்கிறப்போ அப்படித்தாங்க. இந்த இதெல்லாம் கரைக்கிற மாதிரி பொருள்களுக்குள்ள நம்ம கையை நம்ம சுத்தமாக வச்சுட்டு தானே இந்த கரைக்கிற பொருளை நம்ம செய்யணும். இப்போ வந்து நல்லா கரைச்சிட்டேன், கசக்கிட்டேங்க. நல்லா திராட்சை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. மேலோட்டமாக அந்த சக்கையை வந்து நம்ம இடிக்கும்போது புளிஞ்சுங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஜூஸை வடிச்சுக்கலாம். இல்லாட்டி அப்படியே ஊற்றினோம்னா நம்மளுக்கு எல்லாம் ஜல்லடை வலிஞ்சிடும். அதனால் இப்போ எல்லாமே நல்லா கசக்கிட்டாச்சுங்க. அந்த சக்கையும் கூட அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க நம்ம பெரியவங்க அதை குடிச்சிக்கலாம். நேரடியாக கரைக்கிறத நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ, குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு அப்படி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடித்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வடிச்சுட்டோம். வடிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கணும். அவ்வளோதான் எடுத்து
இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 2 டம்ளர் ஆகும். இந்த சக்கையை வந்து நம்ம இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க மறுபடியும் கரைச்சிட்டு அதை வடிச்சிட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம பெரியவங்களாம் சாப்பிட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் சாயந்தர நேரம் காலேஜ் பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி சோந்தாப்பில் வருவாங்க, எனர்ஜி கம்மியாகும் பரீட்சை டைமில் எல்லாம் எக்ஸாம் டைமில். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளர் கொடுத்தா நம்மளுக்கு உடனடியாக நேரடியாக ஜூஸு போகிறதுனால ரத்தம் நல்லா ஊறுன்னு சொல்லுவாங்க. இப்போ 3/4 டம்ளர் திராட்சையில் வந்துங்க 2 டம்ளர் வந்து கிடச்சிருக்குது. இது வந்து 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுட்டேன். இதே நம்ம வந்து அழுகுன பழம்லாம் பொரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு வார கணக்கில் வச்சோம்னாங்க இந்த திராட்சையில் வந்து குட்டி குட்டி புழு உண்டாயிருங்க. அதனால் ஃப்ரிட்ஜிலலாம் ரொம்ப நாள் வச்சாலும் திராட்சை கெட்டு போயிடும். திராட்சையெல்லாம் வாங்கினோடனே நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு இது மாதிரி கழுவி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இல்லாட்டி ஒரு 2 நாள் ஒரு நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். ஒரு வாரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ள புழு வந்துடுங்க, அதை அப்புறம் தூக்கி தான் போடணுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோ. வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, வெய்ய நேரம் கொடுக்கலாங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க, திராட்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.